சவுகார்பேட்டை ராஜஸ்தானா மாறிட்டு இருக்கு. ஆமா திருப்பூர் திரிபுராவா மாறிட்டு இருக்கு. ஆமா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரா அருணாச்சலமா ஆமா மாறிட்டு ஆமா இருக்கு. இப்படியே போனா தமிழ்நாடுன்ற அடையாளமே எல்லாம் போயிடும் போல தெரியுது. ஆமா மீண்டும் சங்கரலிங்கனார் தேவை. தமிழ்நாடு பேர் வைங்கடான்னு 76 நாள் உண்ணாவிரதம் இறந்து போயிட்டாரு. பச்சை தண்ணி கூட குடிக்காம செத்து போனார் காங்கிரஸ்காரன். சாகும்போது சொன்னாரு, காங்கிரஸ்காரன் பாடி தொட்டக்கூடாது, கம்யூனிஸ்ட்காரன் தான் வந்து பாடி எடுக்கணும். என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் தாண்டே அடக்கம் பண்ணணும். காங்கிரஸ்காரன் பக்கத்திலே வந்தாரு, செத்தார். இப்போ காங்கிரஸ்காரன் ஒழிக்கிறதுக்காக வந்த இந்த திராவிட இயக்கம் காங்கிரஸ்காரோட பன்மடங்கு துரோகியா மாறிட்டான். இப்போ சங்கரலிங்கனால் இருந்தா திமுக என் பக்கம் வந்துடக்கூடாதுடா, திராவிட இயக்கம் பக்கமே வந்துடக்கூடாது. என்ன மீண்டும் சேப்பு துண்டி தானே போட்டு என்ன புதைக்கணும்னு இருப்பார். அப்போ இந்த வட இந்திய தொழிலாளி ஒசூர்லேருந்து, கர்நாடகா பார்டர் ஒசூர்லேருந்து சேலத்தில் வெள்ளிப்பட்டறை தொழிலாளி பூரா யாரு? செவ்வாப்பேட்டை தொழிலாளி பூரா யாரு? வட இந்தியன். அப்படியே போனீங்கன்னா ஈரோடுல டெக்ஸ்டைல், லுங்கி, சாயப்பட்ட எல்லா கார்மெண்ட்ஸும் தொழிலாளி பூரா இந்திக்காரன் தான். அப்படியே திருப்பூர் போனீங்கன்னா கேக்கு, சாயப்பட்டறை, செலவுப்பட்டறை, பேப்பரிகேஷ, டையிங் ஃபேக்டரி எல்லாம் வட இந்திய தொழிலாளி தான். அப்படியே கோயம்புத்தூர் போனீங்கன்னா பஞ்சாலை மில்லுகள், பஞ்சில் நூல் எடுக்கிறாங்கல்ல, ஸ்பின்னிங் மில், அது பூரா யாரு? வட இந்திய தொழிலாளி தான் நம்பி இருக்கு. அப்போ எங்கதாயா தமிழர் இருக்கான்? இதுக்கு மேலேயாவது தமிழர்கள் விழித்துக் கொள்கிறார்களான்னு பார்ப்போம். ஊதர சங்க ஊதி இருக்கும், பொழுது விடியும் போது விடியட்டும்.